தி அன்டோல்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இதுக்காக அதிமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரமா நடத்திட்டு வராங்க. கடந்த தேர்தல்ல கூட்டணியில யார் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைச்சது, இந்த முறை யார் யார் எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி பார்க்கலாம். கடந்த தேர்தல்ல 40 தொகுதிகள் எதிர்பார்த்தாங்க. ஆனா 23 தொகுதிகள் மட்டும்தான் கிடைச்சது. இந்த முறை சுமார் 18 தொகுதிகள் உறுதியாகக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதோட ஒரு மாநிலங்களவை இடமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா. ஆனா ராமதாஸ் நேரடியாக இல்லாத காரணத்தினால தொகுதி எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்ற கருத்தும் வருது. அடுத்து பாஜக. கடந்த முறை 60 தொகுதிகள் கேட்டாங்க. ஆனா 20 மட்டும்தான் கிடைச்சது. இந்த முறை 35 தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அதிமுக 27 தொகுதிகள் வரைக்கும் மட்டும்தான் பேசுறதா கூறப்படுது. அதனால இன்னும் உறுதி செய்யப்படல. தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த முறை 10 கேட்டாங்க, 6 கிடைச்சது. ஆனா எல்லாருமே இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டாங்க. இந்த முறை தனி சின்னத்துல போட்டியிட வேணும் அப்படின்னா குறைஞ்சது 12 தொகுதிகள் தேவைப்படும். அதனால 12 தொகுதிகள் கேட்கிறாங்க. ஆனா அது கிடைக்குமா அப்படின்றது சந்தேகமா இருக்கு. கடந்த தேர்தல்ல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அனைத்திந்திய மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பசும்பொன் தேசிய கழகம் இது எல்லாத்துக்குமே தலா ஒரு தொகுதி வழங்கப்பட்டுச்சு. இந்த முறை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 5 தொகுதிகள் எதிர்பார்க்கிறாங்க. புரட்சி பாரதம் 2 தொகுதிகள் கேட்கறாங்க. மற்ற சின்ன கட்சிகள் இன்னும் கூட்டணியில தொடருமா இல்லையா அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. புதுசா இணைஞ்சிருக்கக்கூடிய அமமுக 14 தொகுதிகள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவ்வளோ தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்றது இன்னும் தெரியல. ஃபார்வர்ட் பிளாக் திமுக கூட்டணியில இருந்து அதிமுக கூட்டணிக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐஜேக்கு 6 தொகுதிகள் கேக்குது. ஆனா அது கிடைக்குமா அப்படின்றது இன்னும் உறுதியாகல. இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ராமதாஸ் பிரிவு பாமக 15 தொகுதிகள் கேட்கிறாங்க. ஆனா 23ல 18 போக மீதம் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள் மட்டுமே வாய்ப்பு இருக்கலாம். இதுவும் இன்னும் முடிவாகல. தேமுதிக 14 தொகுதிகள் எதிர்பார்க்குது. அதுவும் இழுபறியாகவே இருக்கு. புதிய தமிழகம் 4 தொகுதிகள் கேட்குது. அவங்களோடையும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு வருது. மொத்தத்துல பார்த்தா அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடுனும் முழுமையா முடிவாகல. பல கட்சிகள் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அதிமுக குறைவான தொகுதிகளை வழங்க முயற்சிக்குது. இன்னும் சில நாட்கள்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பு தொடர்ந்துட்டே தான் இருக்கும்.